ஹல்லேலூயா. நம்ம பார்க்க போகிற சத்தியம் சங்கீதம் 132. சங்கீதம் 132 சங்கீதம் 5 வாசிக்கலாமே. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். என்னவா? கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். யார் இது? யாக்கோபு யாருக்கு பொருத்தனை பண்றாரு? கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிட்டு வல்லவர். கர்த்தர் யார்? வல்லவர். அவர் சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிறார். யாக்கோபு எந்த இடத்துல பொருத்தனை பண்ணாரு? யாக்கோபு எந்த இடத்துல பொருத்தனை பண்ணாரு? அண்ணால பார்த்துருக்குறோம். அண்ணால் ஆலயத்தில் போயிட்டு பிள்ளைகளை என்று சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேறு யார்? எப்தால் வருகிற வேலையில் எது முன்னே வருதோ அதை பலி செலுத்துறன்னு பொருத்தனை பண்ணாங்க. ஆனால் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நடந்த நன்மைகளை நினைத்து பொருத்தனை பண்ணுறாங்க. ஆனால் யாக்கோபு எந்த இடத்துல பொருத்தனை பண்ணுகிறாருன்னா ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈசாக்கு இடத்துல யாக்கோபு தன் சகோதரருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன் சகோதரனுக்கு பயந்து அவங்க தாயன் தகப்பன நீ போ என் சகோதரி ரெபேக்காளுடைய வீட்டுக்கு போகும்படியாக அனுப்புகிற வேலையில் தன்னந்தனியாக யாரும் கூட இல்லாத வனாந்தரத்தில் அவரோட சூழ்நிலைகளை பார்க்கும்போது கூட அட்லீஸ்ட் ஒரு கூட பேச துணை கூட ஆள் இல்லாதபடி அவர் என்ன பண்ணுறார்? தன்னந்தனியாக அந்த வனாந்தர வழியில் வருகிற வேலையில் சூரிய அஸ்தமிக்கிற நேரத்தில் அவர் படுத்து கொண்டு இருக்கிற வேலையில் அவருக்கு தரிசனம் காண்கிறார். அந்த வசனத்தை வாசித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன பொருத்தனை பண்ணுறார்? 20 வாசிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. போதும். என்னவா? நான் போகிறேன், எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு எந்த ஒரு திக்கு திசை எதுவுமே தெரியாது, நான் போகிற வழியையும் காப்பாற்றணும். அவன் ஜீவனுக்காக என் ஜீவனை காப்பாற்றுறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றும்படியாகவும் அப்புறம் உண்ண ஆகாரத்தையும் உடுத்த வஸ்திரமை எனக்கு தந்தால் போதும். இப்போ தேவ தூதர் உங்கள் பக்கத்தில் நின்றுக்குன்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன லிஸ்ட்டு சொல்லுங்க, கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன லிஸ்ட்டு சொல்லுங்க? மனசில் இருக்கிற எல்லா துக்கத்தை என்ன பண்ணுவோம்? கொட்டிடுவோம். எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இப்படி சரியில்லை, எனக்கு இப்படி வரல, என் லைஃப் இப்படி இருக்குது, என் தேவைகள் இப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாக்கோபு, நான் போகிறேன், என்னை காப்பாற்று, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸை கொடு, இது மட்டும் தான் கேட்குறேன். நான் போகிறேன், எனக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கல. அவர் என்ன கேட்குற? உண்ண உணவும் உடுத்த உடையும், நான் போகிற பாதை எனக்கு என் உயிரை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஆணையிட்டு அவங்க போகிறாரு. அப்போது யாக்கோப்புக்கு என்ன ஆனதுன்னா, அந்த சூரிய அஸ்தமிக்கிற நேரத்தில் அவர் ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து கொண்டு நித்திரை பண்ணுகிற வேளையில் அந்த இடத்துல வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணியை இருக்கிறதை கண்டு அங்கே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் பார்த்து அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? எழுந்து இது எப்படிப்பட்ட ஸ்தலமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல தேவர் சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்து விட்டு அவர் கடந்து போகிறார். இன்றைக்கு நாமும் என்ன பொருத்தனை எடுக்கிறோம்? இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம பொருத்தனைகளை செய்கிறோம். முதல்ல நம்ம ஒரு பொருத்தனை, இப்போ நான் இது எனக்கு கிடைச்சதுன்னா நான் இதை ஆண்டவருக்காக செய்ய போகிறேன்னு சொல்ல ஆத்ம உடைந்து ஒரு பொருத்தனை வரும். அந்த பொருத்தனை எப்போயெல்லாம் நீ பொருத்தனை செய்கிறியோ அந்த உடைதலோடு பொருத்தனை செய்கிறியா, இல்லை நான் பொருத்தனை பண்ணிட்டேன் எனக்கு இது ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமைக்கு செய்கிறியா?
நம்ம செய்கிற பொருத்தனை எப்படி இருக்கணும்னா முதல்ல தேவன் அண்ணாள் ஆலயத்தில் உட்காந்துக்கின்னு தேவனை நோக்கி கண்ணீரோடு மன வேதனையோடு வாய் விட்டு அழுது கூட சொல்லாத இருதயத்தை உடைக்கப்பட்டுள்ள தேவ சமூகத்தில் உட்காந்துக்கின்னு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலை ஊழியக்காரர் வந்து சொல்லுவார், நீ போ உன் கண்ணீரை மாற்றுவார் என்று சொல்லி அனுப்புகிற வேலை அவர் ஒரு பொருத்தனை ஏறெடுத்து விட்டு போகிறார். அந்த பொருத்தனையை வந்து நிறைவேற்றினா வருஷந்தோறும் அந்த பிள்ளை இடத்துல வந்து சாமுவேலை வந்து பார்க்குற வேலையில் வருஷந்தோறும் ஆலயத்தில் வரும்போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீ பொறுத்துன்னு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அம்மா கூட இருக்கணும், அப்பா கூட இருக்கணும், அவங்கள கூட விளையாடின பால் மறந்த போது எடுத்துன்னு வந்து சபையில் விட்டுட்டாங்க, என்னை ஏன் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்காதபடிக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டுச்சுன்னா அந்த பொருத்தனை அம்மா ஏறெடுத்த பொருத்தனை எனக்கு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க தேவனுடைய அன்புன்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த பிள்ளை இருதயத்தில் பதிந்ததுனால அந்த சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுகிற வேலையில் அவர் என்ன போயிடுகிறாரு, அந்த ஊழியக்கார இடத்துக்கு தேவனோட பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம பொருத்தனைகளை வந்து கரெக்டாக நிறைவேற்றுறோம். ஏன்னா பொருத்தனைன்றது வந்து இன்றைக்கி அநேக பேர் பொருத்தனை செய்கிறார்கள். முதல்ல ஒரு பொருத்தனை செய்வாங்க, அதை கரெக்டாக செஞ்சுறாங்க. அடுத்தது அந்த பொருத்தனை, ஆமாம் இந்த மாதத்தில் நான் இப்படி செய்யணும், இந்த வருஷத்தில் இப்படி செய்யணும், இந்த வீக்கில் நான் இப்படி பண்ணணும், ஏதோ ஒரு பொருத்தனை வந்து நான் சபைக்காக இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம சொல்லிக்கின்னு இருப்போம். ஆனால் முதல்ல ஒரு பொருத்தனை ஏறெடுப்போம் பார்த்தியா, அந்த உள்ள உடைக்கப்பட்டவர்கள் அந்த தேவ சமூகத்தில் உட்காந்துக்கின்னு நான் கர்த்தருக்காக இதை செய்ய போகிறேன், நான் கர்த்தருக்காக இதை வாழ போகிறேன்ட்டு முதல்ல ஒரு நம்ம இருதயத்தில் தோன்றுகிற பொருத்தனை அதை கடைசி வரைக்கும் நீ பொருத்தனை பண்ணுகிற வேலையில் அந்த கடைசி வரைக்கும் அதை செய்கிறோமா? கர்த்தர் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, உன் இருதயத்தில் நீ செஞ்ச பொருத்தனை என்னை நோக்கி நீ ஒரு பொருத்தனை பண்ண பத்தியா, எனக்கு இது இல்லை ஆண்டவரே எனக்கு இது கிடைச்சதுன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ செஞ்ச பத்தியா, அப்போ நீ செய்ய அப்போ ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பேன். பொருத்தனை வந்து ஃபஸ்ட்டு செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக வரும். ஆனால் அந்த பொருத்தனை வந்து நாளாக வந்து நான் பண்ண பழையது பொருத்தனை வந்து என்ன பண்ணாங்கன்னா பழையதை கொடுப்பாங்க. ஐயோ செய்யணுமா, ஐயோ இது வர நம்ம எடுத்துட்டோமே அப்படி அந்த முறுமுறுப்பில்லாத செய்கிற பொருத்தனமாக இருக்கிறதா? அதை செய்கிற வேலையில் அது உடைந்து போனது தூரம் எறியப்பட்ட அநேக செய்வாங்க. பொருத்தனைகள் என்ன செய்வார்கள்னா செய்யும்போது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடுவாங்க. நாள் பட ஆகிற வேலையில் உடைந்தது, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒதுக்கப்பட்டது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க. நான் நம்ம சபையை குறித்து சொல்லலை, அநேகருடைய சாட்சிகளை நான் கேட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்ததை நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு கேர்லெஸ்ஸை கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அற்புதமே நடக்க மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த பொருத்தனை பண்ணிவிட்டு அது நிறைவேற பிறகு மறுபடியும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இது மாதிரி நடக்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டு சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா நான் முதல்ல ஒரு பொருத்தனை பண்ணும்போது அந்த காரியத்தை செய்யும்போது உன் மன உற்சாகம் இருந்தது பார்த்தா, பொருள் அல்ல, பொருள் கிடையாது, உன் மன உற்சாகம் அது தேவனை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறது பற்றி அந்த பொருத்தனைய அந்த நோக்கத்தை வந்து இப்போ நம்ம நிறைவேற்றுகிறோமா? எதை செய்தாலும் பொருத்தனை செய்யும் போது எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், அது எப்படின்னா அது ஒரு பலி. பொருத்தனைன்றது அது ஒரு பலி. அது தேவனுக்கென்று ஒரு பாகத்தை பிரித்து கொடுக்குற காரியம். அது பலியாகணும். பலியானால் தான் அந்த பொருத்தனை வந்து செய்ய முடியும். அப்படி செய்கிற வேலையில் இந்த பொருத்தனை என்பது ஒரு தசமாக செலுத்துகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்கே எல்லாம் பார்த்தா லேவி ஆகிறோமோ பார்க்கலாம், என்னாகத்தில் பார்க்காத இதோடைய காரியங்களெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம தேவனுக்காக எதை செய்கிறோமோ அதை மன உற்சாகத்தோடு செய்கிறோமா? உன் பொருத்தனைகளை நிறைவேற்றின தேவனுக்கு நீ முழு இருதயத்தோடு செய்கிறியா? இன்றைக்கி நம்ம செய்வோம். எப்படி செய்வோம்? இன்றைக்கி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடுவோம். ஆனால் நாளாக வந்து அது வேறு லெவலில் கொண்டு போயிட்டு நிறுத்திடும். அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மனதில் நீங்களே ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். நான் தேவனுக்காக எதை செய்கிறேனே அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை ஏறெடுத்து அதை செஞ்சிருவோம். ஆனால் மனுஷனிடத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. மனுஷனிடத்தை பார்க்கும்போது அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அந்த ஒரு சமாதானத்தோட லைஃப்பை நம்ம பார்க்க முடியாது. ஒரு மனுஷனிடத்தில் யார்? உன் பக்கத்து வீட்டில் இருக்கவன், உன் சுற்றி இருக்கிறவன், உன் சபையில் இருக்கிறவன், உன் சொந்த மந்தத்தில் இல்லை உன் குடும்பத்திலையோ அவங்க இடத்துல வந்து நீ தேவனுக்கு பொருத்தனை செலுத்துகிற காணே அதை சொல்லுவார். உன் காணிக்கு நீ எடுத்துன்னு வந்து போடுகிற வேலையில்
உன் சகோதரத்தில் உனக்கு எதையாவது ஒரு சண்டை இருந்ததுன்னா அவங்ககிட்ட போயிட்டு ஒப்புறுதல் வாங்கி கொண்டு வந்து இந்த காணிக்கையை செலுத்துன்னு சொல்லுவார். இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த பொருத்தனைகள், நான் பொருத்தனைன்றது எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி நம்ம பொருத்தனை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, படிப்பை ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நான் கத்திருக்கேன்று கொடுத்துட்றேன். அது உடஞ்சி போனது. அந்த பிள்ளை படிப்பு வரல, ஏதோ வியாதி உள்ளவராக ஒரு பிள்ளை இருந்ததுன்னா வச்சுக்கா, அந்த பிள்ளை நான் கத்திருக்கென்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது ஆரோக்கியமானது நம்ம கொடுக்க மாட்டோம். உடஞ்சி போனதை எடுத்து தான் அந்த பிள்ளை என்ன பண்ணுவான், இது கத்திர ஊழியத்திற்கென்று கொடுக்குறான், இதை பொருத்தனை பண்ணிட்டேன், இந்த பொருத்தினால இந்த பிள்ளையை நான் இங்கே சபைக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம அப்படி கிடையாது. பொருத்தனை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வியாதி பிடிச்சது, ஆனால் தேவ சொல்லுவார், நீ பலி செலுத்தும் போது எந்த ஒரு ஊனமோ இல்லாதபடிக்கு ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது ஒரு புறாவாவது எடுத்து போய் தேவ சமூகத்தில் செலுத்துகிறது, ஒரு பழுதை இல்லாததை எடுத்துன்னு வந்து நீ பலி செலுத்தணும். ஆனால் நாம் எப்படி பொருத்தனையோடு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், பொருத்தனையோடு பொருட்களை ஒப்பு கொடுக்குறோம், பொருத்தனையோடு இந்த காரியத்தை செய்கிறன்றது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்ய 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 உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நீ பொருத்தனை செய்கிற வேலையிலும், நீ தேவனுக்கென்று ஒரு காரியத்தை பொருத்தனையோடு இல்லை ஒரு காரியத்தை தசபாகத்தோடு எதையும் செஞ்சாலும் நீ உன் காணிக்க தேவன், உன் பொருத்தனை தேவன் அங்கீகரிக்கணும்னா யாரிடத்துல எந்த ஒரு பகையும் இருக்கக்கூடாது. அந்த பகையோடு நீ செய்தனா அது உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே இருந்து சேராது. சண்டை தான் இருக்கும், சமாதானம் இருக்காது, உன் பிள்ளைகள் வாழ்க்கை சீர்படாது, பிள்ளைகள் தாறுமாறாக போவாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படி மாட்டாங்க, பிள்ளைகள் எதிர்கால கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம்னா உன் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீ செய்கிற காரியத்தை கர்த்தருக்கு பிரியாமா. நீ எவ்வளோ ஒன்றாலும் எதை ஒன்றாலும் செஞ்சிரு. இந்த உலகத்தில் எவ்வளவு எந்த பொருளையோ நீ தேவனுக்காக செஞ்சிரு. ஆனால் உன் சமாதானமாக நீ செய்கிறியா? இல்லை சபையில் செய்யும் போதோ, இல்லை ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்யும் போதோ, இல்லோ யாரோ ஒருத்தருக்கு அவங்க நல்லா வாழ்ந்துருப்பாங்க, அந்த வாழ்ந்துருக்கிற குடும்பத்தில் போயிட்டு பார்த்தியா உன் நிலைமை எப்படி ஆச்சு பார்த்தியா, என் கையில் நீ ஏந்துற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செய்கிறோமா, அது குடும்பத்தில் நிலை நிற்காது. நம்ம வீட்டில் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும். ஏன்னா நான் இது பார்த்ததுனால சொல்கிறேன். நான் ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கனம் பண்ணணும், எந்த அளவுக்கு மதிக்கணும், அவங்களுடைய அன்பு, தேவ அன்பு நிறைந்திருக்கிறவர்கள் இருதயத்தில் எவ்வளவு வயதானாலும் இன்னும் என் கூட கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா? இன்றைக்கி நம்ம கேட்குறோமா? இன்றைக்கி நம்ம வாழை பிள்ளைகள் கேட்குதா? இன்றைக்கி அம்மா பார்த்தா அப்பா பார்த்தாவே அப்படியே முகத்தையே மாற்றுற காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் செய்கிற பொருத்தனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், முதலாவது நம்ம சுற்றி இருக்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் சமாதானம் இருக்கணும். ரெண்டாவது உறவுகள் மூலமாக சமாதானம் இருக்கிறோம். மூன்றாவது வாழ்க்கை இந்த கிராமத்தில் நம்ம வாழ்கிற இடத்துல சாட்சி இருக்கணும். அது கரெக்டாக இருந்தோன்னே கர்த்தர் சமூகத்தில் நீ கடுகளவு ஒரு விதவை இருப்பா, அவளுக்கு இருந்தது 2 காசு. அந்த 2 காசு எத்தனை தேவ சமூகத்தில் போட்டான். கோடி கணக்கில் எடுத்துன்னு வந்து கொடுத்தவங்களாம் தேவன் பேசலை. அவளுக்கு ஜீவனுக்கு உண்டானதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேரை புத்தகத்தில் தேவ புத்தகத்தில் எழுத வைத்து பேசுகிறாங்க. அவள் இருதயத்தை பார்த்தாரு, அவள் போட்டதை பார்க்கல, இருதயத்தை பார்த்தாரு. அதனால் உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானது செய்யும்படியாக இருக்குன்னா, நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பொருத்தினும் தேவ அன்பு முழு இருதயத்தோடு செய்கிறீங்களா, இல்லை மனுஷனை பிரியப்படுத்த செய்கிறீங்களா? நீ தேவனை பிரியப்படுத்த செய்தனா மனுஷன் மத்தியில் அது வெளிப்படுத்தவே முடியாது, ஓடி மறைந்து கொள்ள முடியும். ஆனால் மனுஷனுக்கு பிரியமாக இதை செய்ய போகிறேன்னு சொன்னால் உன் குடும்பத்தில் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த 3 காரியத்தை, நீ பொருத்தனை உள்ள பிள்ளை என்பதுக்கு நான் பொருத்தனையாக இந்த காரியத்தை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்க, எல்லா காரியத்திலும் செய்யலாம். இந்த பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லி தரப்போறேன்ற ஒரு பொருத்தனை என்பது ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கிற வேலையில் அது இந்த கர்த்தருக்காக இந்த பிள்ளையை நான் வளர்க்க போகிறேன், கர்த்தரோட சத்தியம் மாத்திரம்தான் நாங்கள் பேச போகிறோம், என் வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னா
அது நம்ம வாழ்க்கையே மாற்றும். பொருத்தனை செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு பொருத்தனை பண்ணியோடு அவர் இருந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார். ஆபிரகாம் எல்லா ஜனங்கள் மத்தியில் ஒரு சீமானாக வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு எப்படி தகப்பன் சொன்ன பாதையில் அப்படியே அவர் செய்த பொருத்தனையை, அவர் செய்த தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிற வேலையில் கூட அதை முழு மனதோடு விட்டு கொடுத்து வருகிற வேலையில் அப்படியே சரி. யாக்கோபு தன்னந்தனியா வனாந்தர வழியா தன் தகப்பன் தன் தாயும் என்னை அனுப்புகிற வனாந்தரத்தில் தேவனுடைய அந்த தரிசனத்தை கண்ட பிறகு அவர் செய்கிற பொறுத்தனைக்கு நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றும், எனக்கு உண்ண உடையும் கொடுங்க, அவ்வளோதான் அவருடைய ஜெபம். ஆனால் திரும்பி வரும்போது அவர் எப்படி நல்லா 2 மனைவி 2 மருமனைவாட்டி 12 பிள்ளைகள் இது எல்லாம் கத்தர் கொடுக்குறார். தீனாள் மகள் இருக்க அதையும் கொடுத்தார். 13 எல்லா பெண் பிள்ளையும் கொடுத்துருக்காரு. ஆனால் கத்தர் அவர் வரும்போது ரெட்டிப்பான நன்மையினால் அவர் கேட்டது ஒன்று, நான் போகிற இடத்துல என் ஜீவனை காப்பாற்றி கொள்ளணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், நான் போட்டுக்க ட்ரெஸ்ஸுன்னு. அப்போ அவர் நிலைமை எப்படி இருக்கும்? ஒரே ட்ரெஸ்ஸோடு போயிருக்கிறாரு, கையில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத இருக்கும் சூழ்நிலை போயிருக்கிறாரு. அந்த வனாந்தர வழியில் அவருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு இப்போ என்ன தேவைன்றதை மாத்திரம் அவர் அறிந்திருந்தனால தான் அந்த பொருத்தனத்தோடு தேவ சமூகத்தில் வைத்து விட்டு அவர் படுத்திருந்த கல்லை எடுக்க அந்த வசனத்தை வாசி முடிக்கலாமே, 20 வாசிக்கலாமே. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. அவ்வளோதான். யாக்கோப்பு நான் வரும்போது எனக்கு இதெல்லாம் கொடுத்தனா நான் எல்லாவற்றத்திலும் கொடுப்பேன், பிள்ளையை கொடுப்பேன், ஆடு மாடு கொடுப்பேன், எனக்கு உண்டானது எல்லாவற்றத்திலும் நான் என்ன பண்ணேன் தசம்பாக கொடுப்பேன். அப்போ பொருத்தனை என்பது ஒரே ஒரு காரியம் இல்லை, எல்லா காரியத்தையும் கொடுக்க வேண்டிய அது காரியமாக இருக்குது. அந்த யாக்கோபு அந்த பொருத்தனை எடுக்க காரணம்னா அவங்கக்கிட்ட வைத்து கொண்டு அந்த பொருத்தனை எடுக்கலை. இப்போ என்ன எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாக கொடுப்பேன்னு சொன்னால் அவர் கையில் இருந்ததா? அவர் போகிற நிலைமை எப்படி இருக்கிற? எனக்கு உணவும் உடையும் கொடுங்க, நான் போகிற இடத்துல எனக்கு ஜீவனை காப்பாற்றுங்க, நான் எல்லாவற்றிலும் தசமங்கள் முன்கூட்டியே அவர் சொல்லிட்டு போகிறார். எல்லாவற்றிலும் உமக்கு தசபாகங்களே செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். அப்போ நம்ம ஏறெடுக்கிறது எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்துவ லைஃப்பில் ஒரு பொருத்தனை இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பொருத்தனை இருக்கிறவங்க தான் தேவனோட பிள்ளைகள். அந்த வசனத்தை வாசிக்கலாமே, சங்கீதம் 132:5 வாசிக்கலாமே. யாக்கோபுக்கு ஆணையிட்டு கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். என்னவா என்ன சொல்றாரு? யாக்கோபு என்ன பண்றாரு? ஆணையிட்டு கர்த்தருக்கு ஆணையிட்டு என்ன பண்றாரு? யாக்கோபுடைய வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். யாக்கோபுடைய வல்லவரே என்ன சொல்றார்? யாக்கோபுடைய வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருகிறது. அப்போ நம்ம செய்கிற பொருத்தனை கர்த்தர் நாம மகிமை உண்டாகுதா, இல்லை மனுஷனுக்கு மகிமை உண்டாகுதா? அப்போ நம்ம கர்த்தருக்கென்று நிச்சயமாக ஒரு பொருத்தனை செய்கிற வேலையில் அந்த பொருத்தனையை கண்டிப்பாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ நம்ம இருதயத்தின் பொருத்தனை தான் தேவனே நிறைவேற்றுவார். மாம்ச பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது உங்களுக்கு திருப்தி தெரியாது. ஆனால் இருதயத்தின் பொருத்தனை செய்கிற வேலையில் யாக்கோபு தன் முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி பொருத்தனை பண்ணி போகிற வேலையில் அதை நிறைவேற்றுகிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமே. பரம தேவனே, பரிசுத்த ராஜனே, அப்பா நாங்கள் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு